ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில், கடுகு, கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா குழைவாக வெந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் மாமிஸ் குழம்பு பொடி யூஸ் பண்ணிக்கிறேன். நான் 4 பாக்கெட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்த விதையும் ஆட் பண்ணிக்கிடலாம். தேங்காய், வெங்காயம், சோம்பு, கசகசா, பூண்டையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான வாட்டரையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு கறி மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா உடச்சி ஊற்றி வச்ச முட்டை குழம்பு ரெடி ஆயிரும். இதே போல் மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.